முதிய வயதில் இருக்கும் தனிநபர்கள் ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எப்படி தங்களுடைய நிதி செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அது பெற்ற சொந்த பிள்ளையாக கூட இருக்கலாம். ஸோ யாரு எவ்வளவு பரிதாபத்துடன் உங்ககிட்ட வந்து பணம் கேட்டாலும் மயங்கி விடாமல் தயவு செய்து பணத்தை கொடுத்துடாதீங்க. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதுமையில் நிதி நலனை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம். போன வாரம் கப்பல்ஸ், ஆண் பெண் இருவரும் முதிய வயதில் எப்படி ஒன்றாக நிதி நலனை பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் தனிநபர்கள் எப்படி தங்களுடைய நிதி செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தனிநபர் அப்படிங்கும்போது அவர் ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இரண்டு பேருக்குமே இது பொருந்தி வரும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். தனியாக இருப்பவர்களுக்கு துணையுடன் இருப்பவர்களை விட எமோஷனல் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்கும், தனிமை அதிகமாக இருக்கும். உங்களுடன் உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம், பேரன் பேத்திகள் இருக்கலாம், எல்லாரும் இருந்தாலும் உங்களுடைய மனதை பகிர்ந்து கொள்வதற்கோ உங்களுடைய வாழ்வியல் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கோ துணையாக யாரும் இல்லாத போது மனம் ஒரு சஞ்சலத்துடன் இருக்கும். அந்த சஞ்சலத்துடன் நம்ம எடுக்கின்ற எந்த ஒரு நிதி முதலீடுகளும் தப்பாக தான் முடியும். ஏன்னா நாங்கள் எங்களுடைய ஆலோசனையில் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் எந்த நிதி முதலீடு திட்டங்கள் சார்ந்த முடிவுகளை எடுத்தாலும் ஒரு உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக எடுத்தீங்கன்னா அது கட்டாயம் தவறாக தான் முடியும். ஒரு ரேஷனல் பகுத்தறிவுடன் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் நிதி செயல்பாடில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கிளைண்ட்டுக்கு சொல்லுவோம். அந்த வகையில் முதிய வயதில் இருக்கும் தனிநபர்கள் மிகுந்த உணர்ச்சி பிளம்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கவனிப்பதற்கு யாரும் இல்லை, கேட்பதற்கு யாருமே இல்லாத போது ஒரு பதட்டத்துடன் இருக்காங்க. அவங்க கிட்ட பணம் பிரச்சனையே கிடையாது, நிறைய சொத்து வச்சிருக்காங்க, 5 கோடி அந்த மாதிரி சொத்து வைத்திருப்பவர்களும் அந்த மன சஞ்சலத்தில் என்ன பண்றாங்க, தப்பான ஒரு நிதி முதலீடு முடிவுகளை எடுப்பதுடன் அந்த நிதி சார்ந்த விஷயங்களில் தங்களுடைய மன நிம்மதியும் இழக்கிறார்கள். இந்த சொத்தை யாருக்கு கொடுப்பேன், என்னை யாரும் மதிப்பது கிடையாது, என் பிள்ளைகள் என்னை திட்டுகிறார்கள், என்னை வைத்துக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த சொத்துக்களை ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருவேன், இல்லை என் தம்பி பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன், என் பிள்ளைகளுக்கு போகவே கூடாது. இப்படி உணர்ச்சி மிகுதிலே இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலில் நீங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அது பெற்ற சொந்த பிள்ளையாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே நான் தனியாக தானே இருக்க போகிறேன், என் காலத்துக்கு அப்புறம் என் பணம் எங்கே போயிட போகுது, யாருக்காவது போயிடும், இல்லை இப்போவே எழுதி வச்சிடறேன், என் பிள்ளைக்கு தானே எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த சொத்தின் மீது இருக்கின்ற உரிமையை எழுதி வச்சிடுறாங்க. இது மிக மிக பெரிய தவறு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நீண்டு கொண்டே போகுது. நாம் இந்த உயில்கள்லாம் உடனே எழுதி வைக்கணும்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகுது, மக்கள் எல்லா உரிமையும் எடுத்து வச்சுறாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. எது பண்ணுறதா இருந்தாலும் என் காலத்துக்கு பின்பு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டு மட்டுமே பண்ணுங்க. யாருமே நம்பாதீங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பிள்ளைகளை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய மொத்த பென்ஷனை கொடுத்துட்றாங்க, இல்லை தனக்கிட்ட இருக்கிற சொத்துக்களை விட்டு அவர்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்படி முழு சொத்தையும் நீங்கள் கொடுத்து யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க. அது சொந்த பிள்ளையாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் பணம் இருக்கணும். கொடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கணும். உங்கள் மொத்த சோர்ஸையுமே எடுத்து நீங்கள் கொடுத்துடக்கூடாது. ஸோ நிதி சார்ந்த விஷயங்களை இது ரெண்டாவது நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும். மூணாவது, யாருக்கும் கடன் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இளைய வயதிலேயே நம்ம கடன் கொடுத்து வாங்க முடியல, அந்த நஷ்டத்தை நம்ம அடுத்தடுத்த காலங்களில் உழைத்து எப்படி சம்பாதிச்சிடுவோம். ஆனால் முதிய வயதில் நீங்கள் ஒருத்தட்ட பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வரப்போவது கிடையாது. ஸோ யார் எவ்வளவு பரிதாபத்துடன் உங்ககிட்ட பணம் கேட்டாலும் மயங்கி விடாமல் தயவு செய்து பணத்தை கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி கொடுத்து ஏமாந்தவர்கள் யாராவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்த்து மற்றவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ நமக்கு தான் உதவிக்கு கொள்ள வேண்டும், ஒரு கம்யூனிட்டியாக உதவிக்கணும். ஸோ இந்த மூணும் பண்ணதுக்கப்புறம் நாலாவது, உங்களிடம் எப்போதுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா திடீரென்று ஒரு செலவு வருது அப்படின்னா நீங்கள் யாரையும் போய் கேட்க முடியாது. ஒரு துணை இருந்தால் துணைக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அந்த செலவை தவிர்ப்பதற்கான காரணங்களை கூட்டாக கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சொந்தக்காரருக்கு ஒரு லட்ச ரூபாய் ஏதாவது செய்யணும் அப்படிங்கும்போது உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் தடுமாறுவீங்க. அதனால் எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுடைய உடல் நலன் மனநலை காப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாவது உங்களுடைய ஃபினான்ஷியல் அசட்ஸ், சொத்துக்களை பற்றி நம்பிக்கையான ஒரு 4 பேரிடமாவது சொல்லி வைங்க. உயில் எழுதி அதை தெரியப்படுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்.
ஆனால் நீங்கள் நம்பிக்கையானவர்களை எடுத்து நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க, யார்கிட்ட இருந்து பணம் வரணும் அப்படிங்கிறதையும் உங்கள் சொத்துக்களையும் ஆவணப்படுத்துங்கள். இந்த ஆவணப்படுத்துவது மிக மிக முக்கியம். இந்த தேர்ந்தெடுக்கிற நபர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அதை நான் தனி டாப்பிக்காக கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லார்ட்டையும் போயிட்டு என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்களே உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நண்பர்கள் இல்லை ரொம்ப நெருக்கமானவர்கள், நீண்ட கால தொடர்பில் இருப்பவர்கள், இப்படியானவர்களிடம் சொல்லுங்கள். இதில் ஒரு துணை பாயிண்ட் என்னென்னா, புதிதாக வருபவர்கள் யாரிடமும் உங்களுடைய நிதி நலனை பற்றி விவாதிக்காதீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு நீங்கள் பேசலாம். ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசலாம். ஆனால் உங்கள் கூட ஒரு நடை பயிற்சியில் வராரு, உங்கள் கூட 2 நாள் பயிற்சியில் வராரு, அவர்கிட்ட நான் எல்லா ரகசியத்தையும் சொல்லுவேன். இல்லை உங்கள் கூட வேறு ஏதாவது கோயிலுக்கு போகும்போது கூட வந்தார், அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்படி எல்லா விஷயத்தையும் அப்படி வரவங்க கிட்டலாம் சொல்லாதீங்க. அது தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 5 விஷயத்தையும் தனியாக இருப்பவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். நிதி சார்ந்த விஷயங்களில் பணத்தை சம்பாதிப்பதில் இங்கே யாருக்குமே பிரச்சனை கிடையாது. ஆனால் உணர்ச்சி மிகுதியில் முடிவு எடுப்பது தான் இங்கே பல பிரச்சனைகளை கொண்டு வருது. அப்படி உணர்ச்சி மிகுதியில் எந்த முடிவும் முதிய வயதில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதை திரும்ப சொல்வதற்கு தான் இதை ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கோம். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால், இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால், இதில் ஏதாவது கூடுதல் உங்கள் அனுபவத்தை சொல்கிறதா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.